வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கான வீடியோவில் நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த சாமானியன் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சவங்க தான். அண்ணே ஒரு சிக்கன் ரைஸ், அண்ணே ஒரு வெஜ் நூடுல்ஸ், அண்ணே ஒரு கொத்து பரோட்டா, அண்ணே ஒரு வீச்சு பரோட்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாஸ்டர்ஸ். அவங்களுக்கு பேங்க்கில் லோன் தராங்களா அப்படிங்கிறது குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். அவங்களுக்கு எந்த மாதிரி லோன்லாம் தராங்க, அவங்க எப்படி வங்கிகளை அணுகணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இங்கேயுமே நம்ம திரும்பமையில் தான் எப்பயும் போல் ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். ஒன்று ஓனரு, இன்னொன்று ஒர்க்கரு. நம்ம எப்பயுமே ஓனரை காட்டிலும் ஓனர் காசு தான் வாங்கி போடுவாங்க. ஒர்க்கர் அண்ணங்க தான் நமக்கு அண்ணே காரம் கம்மியாக போடுங்க அப்படின்னா போடுவாங்க. ஸோ அந்த அண்ணங்களுக்கு எப்படி லோன் தராங்க அப்படின்னா, எப்பயும் போல தான், அண்ணே நீங்கள் வாங்குகிற சம்பளத்தை தயவு செஞ்சு உங்கள் அக்கௌண்ட்டில் வாங்குங்க, சரிங்களா? தினசரி வாங்கினாலும் சரி, வாரமாக வாங்கினாலும் சரி, மாதமாக வாங்கினாலும் சரி, அது அக்கௌண்ட்டில் வாங்குங்க. அப்போ தான் உங்கள் வரவு செலவு ஸ்டெபிலிட்டி இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் லோன் தருவாங்க. உங்களுக்கும் ரொம்ப சிம்பிள் தானே. என்ன ஆவணங்கள் வேணும் அப்படின்னா, பேன் கார்டு, ஆதார் கார்டு, பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, வாய்ப்பு இருந்தால் இன்கம் ப்ரூஃபு, சேலரி ஸ்லிப்பு, சரிங்களா? பெரிய பெரிய கடைகளில் இருக்கிறவங்களுக்குலாம் கொடுத்து தானே இருக்காங்க. ப்ரைவேட் லிமிட்டடாக இருக்கக்கூடிய கம்பெனிகளுக்கு, சில பப்ளிக் லிமிட்டடாக கம்பெனிகளே இருக்குது, சரிங்களா? அவங்களாம் தராங்க. நம்ம சாலையோரங்களில் இருக்கக்கூடிய கடைகளில் வேலை பார்த்தாலுமே நமக்கு லோன் தராங்கண்ணே, சரிங்களா? அதனால் என்னடா நம்மளாம் தரமாட்டாங்களா அப்படிலாம் யோசிச்சுறாங்கண்ணே. கண்டிப்பாக லோன் தராங்கண்ணே. அது வந்து சில க்ரைட்டீரியாஸ் இருக்குது, அதெல்லாம் மீட் அவுட் பண்ணால் பண்ணிக்கலாண்ணே. அப்புறம் ஓனர்ண்ணே, தயவு செஞ்சு அவங்களுக்கு நீங்கள் அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டு விடுங்கண்ணே. கையில் கொடுத்து விட்றாங்கண்ணே. கொஞ்சம் அக்கௌண்ட்டில் எப்படி யூஸ் பண்ணணும் என்ன ஏன்னு அவங்களையும் கொஞ்சம் எஜுகேட் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியம்ண்ணே. உங்களுக்கும் நம்ம லோன் பண்ணுறாங்கண்ணே எல்லா பேங்க்லேயுமே. என்னென்னா, உங்களுக்கும் பேன் கார்டு, ஆதார் கார்டு, அவங்களுக்கு இன்கம் ப்ரூஃப் மாதிரி உங்களுக்கு பிஸ்னஸ் ப்ரூஃபு, பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, இவ்வளோ தானே. இந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்தாலே போதும்னே. நீங்கள் எந்த விதமான பேங்க்கில் போய்ட்டும் எங்களுக்கு நீங்கள் லோன் எலிஜிபிலிட்டிலாம் செக் பண்ணுங்கன்னா செக் பண்ணி கொடுத்துருவாங்கண்ணே. வேறு எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கண்ணே. நம்ம டீமில் இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து உங்களுக்கு அதை என்னென்னு கிளாரிஃபை பண்ணி விட்ருவாங்கண்ணே. ரொம்ப நன்றிண்ணே. வணக்கம்ண்ணே.